அவரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கடுமையாக காங்கிரஸையும் திமுக கூட்டணியும் சாடுகின்ற நீங்கள் நேற்றைக்கு உங்கள் பக்கத்திலே நிற்க வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினீரே, அவர் எந்த அரசியல் அடிப்படையில் வந்தவர்? குமரி ஆனந்தனுடைய மகள் குமரி ஆனந்தன் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்? அதேபோல் மூப்பனார் மகனை இன்னொரு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மூப்பனார் மகன் எந்த பக்கத்திலிருந்து வந்தவர்? இவையெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தையே தன்னுடைய குடும்பமாக நடத்தித்தான் குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நேற்றைக்கு அவர் பேசியிருப்பது அனைத்தும் புலம்பலின் முழு வடிவம். சேகர் பாபு நேற்றுக்கு குடும்ப அரசியல் எங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களையும் யாரு சேகர் பாபு சொன்னாரா குடும்ப அரசியல் அவங்க சொல்றாங்க. தமிழிசை என்ன, வாசன் என்ன? சேகர் பாபுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல. நான் அப்பா வளர்த்த பொண்ணு, ஆனா நான் தேசியத்துல போய் என்ன தஞ்சம் புகுந்தேன். ஏன்னா மோடி அவர்களை எனக்கு பிடிக்கும்னு. அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானாரு. அதனால அவர் எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அம்மா அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்ப இன்னைக்கு அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் போய் அடிமையா நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அதனால அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானதை வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. நான் அப்பா கட்சியில இல்ல, வாரிசு அரசியலை நான் எந்த விதத்திலையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நானே 27 வருஷம் ஆச்சு பாஜக சேர்ந்து அடிப்படை உறுப்பினர்ல ஆரம்பிச்சு மண்டல், மாவட்டம், மாநிலம், தேசியம் அப்படின்றத நான் வளர்ந்திருக்கேன். அதனால எங்களை பத்தி எல்லாம் அவர்களுக்கு பேசுறதுக்கு வாரிசு இல்லாத வாரிசுகள், அவங்க எல்லாம் வாரிசுக்காக வாரி கொடுக்கின்ற வாரிசுகள். அதனால எங்களை பத்தி அவர் பேசக்கூடாது.